வணக்கம் மக்கள்ஸ், வெல்கம் டு ஸ்கில்ஸ் ஆஃப் மிஸ்ஸஸ் நெஜின் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம ஃபேப்ரிக் பெயிண்டிங் கிளாஸ் 6 தாங்க இருக்கோம். ஆல்ரெடி 5 கிளாஸஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். நீங்கள் இந்த வீடியோவுக்கு புதுசு அப்படின்னா கண்டிப்பாக அதை பார்த்துட்டு இந்த வீடியோவுக்கு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு ஃபேப்ரிக் பெயிண்டிங் இன்னும் ஈஸியாக புரியும். நம்ம இன்றைக்கி கிளாஸ் 6 ஃப்ளாட் ப்ரஷ்ஷை வச்சு தான் நம்ம ஃப்ளவர் டிசைன் பண்ண போகிறோம். இது 1 ஸ்ட்ரோக் ஃப்ளவர். ஃபஸ்ட்டு ப்ரெஷ்ஷை லோட் பண்ணிக்கலாம். ஹாஃப் ப்ரெஷ்ஷில் ஒயிட் கலரும் ஹாஃப் ப்ரெஷ்ஷில் பிங்க் கலரும் நான் எடுத்திருக்கேன். 3 டைம் இந்த மாதிரி நம்ம ப்ரஷ் பண்ணிக்கணும். அப்போ தான் நமக்கு அந்த ப்ரெஷ்ஷில் நல்லா பெயிண்ட் லோட் ஆகும். இது இன்னும் டீட்டெயில்டாக நான் லாஸ்ட் கிளாஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் ஒரு பெட்டல் போட்டு காமிச்சிருக்கேன். ஸ்ட்ரெயிட்டாக வச்சு அழகாக ஒரு ட்விஸ்ட்டு தான் பண்ண போகிறேன். ஜஸ்ட் ஒரு ட்விஸ்ட்டு பாருங்கள், அழகாக ஒரு பெட்டல் க்ரியேட் ஆகிடுச்சு. அதுவும் கிரேடியன்ட் பாருங்கள், லைட்லேருந்து டார்க் கலர் ஈஸியாக வந்துருச்சு. ஃபஸ்ட்டு பேப்பரில் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் ஃபேப்ரிக்கில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், இன்னும் ஈஸியாக இருக்கும். பார்த்தீங்கன்னா சூப்பராக இந்த பெட்டல் க்ரியேட் ஆகுது பாருங்கள். நீங்கள் பெருசாக 2-3 ப்ரஷ் யூஸ் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு ஃப்ளாட் ப்ரஷ்ஷை வச்சு ஜஸ்ட்டு ஒரு ட்விஸ்ட்டு கொடுத்து ஒரு பெட்டல் க்ரியேட் பண்ணுறோம். இப்போ இது பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ஷேப் இன்னும் நல்லா வரணும். அதனால் அது மேலே இன்னொருக்கா இந்த பெட்டலை நான் வரைஞ்சிக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த 5 பெட்டல்ஸுமே சுலபமாக ரொம்ப குவிக்காக வரைஞ்சிடலாம். இந்த ஃப்ளவரு சட்டுன்னு வரைஞ்சிட்டேன் பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா 5 பெட்டல், 6 பெட்டல், 7 பெட்டல் 3 ஃப்ளவர்ஸுமே வரைஞ்சி காமிச்சிருக்கேன். இப்போ சென்டரில் ஸ்ட்ரோக்ஸ் கொடுத்து ஃபில் பண்ணிக்கலாம். எப்படி ப்ரெஷ்ஷில் ஸ்ட்ரோக் கொடுக்கணும் அப்படிங்கிறத ப்ரீவியஸ் கிளாஸஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. இப்போ ஸ்ட்ரோக்ஸ் கொடுத்துட்டு அதில் டாட்ஸ் வச்சு நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஸோ இது இன்னுமே ரியலிஸ்டிக்காக இருக்கும். நல்லா எடுத்துக்காட்டும் ஃப்ளவரை. எப்போவுமே இந்த நடுவில் இருக்கிற அந்த ஃப்ளவர்ஸை மொட்டையே விடாதீங்க. இந்த மாதிரி ஃபில் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த ஒயிட்டுன்ட்டு நீங்கள் வேறு எல்லோ இல்லை ப்ரௌனு ஏன் பிளாக் கொடுத்தா கூட இன்னும் எக்ஸலண்ட்டாக தான் இருக்கும். பாருங்கள், நான் இதே மாதிரி எல்லா ஃப்ளவருக்குமே கொடுத்து முடிச்சிட்டேன். இப்போ நம்ம லீஃப் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ளாஸ்க்கு சேம் அதே மாதிரி லோட் பண்ணிவிட்டு மேலேயும் கீழே ஸ்ட்ரோக் இழுத்து விட்டு லீஃப் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். லோடிங் எல்லாம் சேம் ப்ரொசீஜர் தான். நான் டீப் க்ரீன் அண்ட் ஒயிட் எடுத்திருக்கேன். லோடிங்கே திருப்பி காமிச்சிட்டு இருந்தேன்னா போர் அடிச்சிடும். அதனால தான் நான் அது காமிக்கல. லாஸ்ட் கிளாஸில் இதெல்லாம் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை வேணால் ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக ரவுண்ட் ப்ரஷ்ஷில் சேம் டீப் க்ரீனும் ஒயிட் கலரும் எடுத்துகிட்டு கொடி கொடுக்க போகிறேன். வெறும் ஃப்ளவரில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி லீஃபு கொடியிலெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த டிசைன் ஃபுல்ஃபில் ஆகும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நமக்கு ரிசல்ட்டே ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. ஸோ நீங்களே இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மக்களே. இன்னொன்று உங்களுக்கு ஆர்ட் கிளாஸ் ஜாயின் பண்ணணுன்னா மேலே தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில். இன்னொரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். பாய்.